ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ் என்னன்னு தெரியல ப்ரோ. நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்டார் தான் காமிக்குது. எனக்கு வந்து ஐடி பாஸ் என்னன்னு தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. இந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதே போல் எஸ்பிஐயில் எப்படி நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துருந்தாலும் சரி, இல்லை என்னோட தெரியல இல்லை பாஸ்வேர்டு மாற்றணும், இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாமே இருப்பீங்க இல்லையா. அவங்களுமே இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே போல் நெக்ஸ்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் எப்படி கொடுத்து நியூ பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதை வந்து பார்த்துடலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, உங்கள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படின்னா மேலே காமிக்கும் இல்லையா, உங்களுக்கு லாகின் காமிக்கும், ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு சொல்லிட்டு காமிக்குதா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஓகேங்களா. அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்ட் டச் பண்ணுங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் டச் பண்ணிட்ட அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் போட சொல்லுவாங்க. இந்த மெயில் எந்த மெயில் போடணும் அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஐ ஐடி ஓப்பன் பண்ணக்குள்ள ஒரு மெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. அப்போ உங்கள் எஸ்பிஐயில் இருக்கிற ரிஜிஸ்டர்ட் மெயில் தான் இங்கே போகணும். ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வேறு எந்த ஒரு மெயில் போடாமலே இங்கே வந்து யுவர் நாட் இன் எஸ்பிஐ ஃபேமிலி தான் வரும். அப்போ நீங்கள் எஸ்பிஐயில் என்ன மெயில் கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடணும். ஓகேங்களா. இப்போ நான் பாருங்கள் என்னுடைய மெயில் ஐடி நான் போடுறேன். இப்போ பாருங்கள் என்னுடைய மெயில் ஐடி நான் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். போட்டு கீழே இருக்கிற சப்மிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்போ பாருங்க கீழே இருக்கு இல்லையா சப்மிட் ஆப்ஷன். அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். இப்போ கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. அந்த சப்மிட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போகும். இப்போ பாருங்க. இங்கே பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்டட் டு யுவர் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி. கைண்ட்லி செக் யுவர் மெயில் பாக்ஸ்னு இருக்கு இல்லையா. இது வந்து அதாவது ஸ்பேம் பாக்ஸில் கூட இருக்கலாம், இல்லை மெயில் இன்பாக்ஸில் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா. இது வந்து ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மட்டும்தான் அங்கே வரும். மற்றபடி எந்த மெயில் போட்டாலும் வராது. ஓகேங்களா. இப்போ பாருங்க வரங்க மெயில் வந்துருக்குங்களா, எஸ்பிஐன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருக்கா. அந்த மெயிலில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க. இங்கே பாருங்கள் நான் உள்ளே வந்தோன்னே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புதுசாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு போயிடும். அங்கே மெயில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. மெயில் கொடுத்துட்டா பிறகு இங்கே வர போகிறீங்க. கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் திரும்பி நான் உள்ளே போகிறேன். உள்ளே வந்துட்டு நான் திரும்பி அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு மேலே காமிக்கும் பாருங்க. ரீசெட் பாஸ்வேர்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நியூ பாஸ்வேர்டு சொல்லிட்டு காமிக்கும் பாருங்கள். நியூ பாஸ்வேர்டு சொல்லிட்டு காமிக்குதா. கீழே வந்து பாஸ்வேர்டு போடணும். இப்போ நீங்கள் இங்கே என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் என்னோடய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா போடுறேன். என்னுடைய பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். போட்டுட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. கீழே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இஸ் செட் சக்ஸஸ்ஃபுல்லியும் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்து உங்கள் ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிங்களே பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா. அப்போ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் கொடுக்கணும். பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் கொடுக்குறவங்க என்னுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு எனக்கு, எப்படி எனக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரிஜிஸ்டர் மெயில் என்கிட்ட இருக்குது அப்படின்ற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு உள்ள போயிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று போகும். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நியூ பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க விஷயம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா. எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கே இந்த மாதிரி இப்போ ப்ரோ நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு என்னன்னு தெரியல ப்ரோ, என்கிட்ட ரிஜிஸ்டர் மெயில் இல்லை, ஆனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ரிஜிஸ்டர் மெயில் இருந்தால் நான் வந்து ஃபர்கெட் பண்ணி எடுத்துப்பேன். ஆனால் என்கிட்ட ரிஜிஸ்டர் மெயில் வந்து இல்லை, தொலைஞ்சிச்சு, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, பாஸ்வேர்டு மறந்துட்டேன். இந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் என்னுடைய மொபைலில் லாகின்ல இருக்குது, நான் என்ன ப்ரோ பண்ணணும், குரோமில் லாகின்ல தான் இருக்கேன், நான் என்ன ப்ரோ பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். குரோம் ப்ரௌசரு, ஒபரா மினி ப்ரௌசரு எல்லா ப்ரௌசருக்கும் ஒரே போல தான் இருக்கும். மாற்றம்லாம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கா, அந்த 3 புள்ளியை டச் பண்ணுங்கள். 3 புள்ளியை டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. அந்த கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துருங்க. ஓகேங்களா. அங்கே பாருங்கள் நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எஸ்பிஓ தேட போகிறோம். மேலே ஏபி மணி ஒன்று இருக்குது, ஏபி கிரீன் இந்தியா இருக்குது, சிஎஸ்சி டாலரு, எடுக்வஸ்ட்டு, ஃபேஸ்புக்கு, ஃபைண்டரு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே எஸ்பிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் பாருங்கள்.
எஸ்பிஓ ஷோ ஆகுதா? அந்த எஸ்பிஓ டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல உங்க பேட்டர்ன மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன போட்டீங்கன்னா, மேல பாருங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி காமிக்கும். நீங்க என்ன சேவ் பண்ணி வச்சுன்னா ஸ்டாஃப் ஐடி காமிக்கும். இங்க அதுக்கு கீழ பாஸ்வேர்டும் காமிக்கும். இங்க பாருங்க கைய அதாவது ஐ சிம்பிள் காமிக்குது இல்லையா? அந்த ஐ சிம்பிள நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழ வந்து இன்னொரு நான் ஐடி பாஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்ட் வேணுனா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுத்து நீங்க பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாரி மெத்தேட் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்துரும். ஆனா பாஸ்வேர்ட் அங்க இந்த மாரி தானே இருக்கும் ஸ்டாரா. ஸோ அப்ப இந்த இதுல நீங்க வந்துட்டு இங்க பாருங்க. உங்களுக்கு ஐ மாரி இருக்கா? அந்த ஐ ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்து எப்படி நியூ பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றது. ஸோ அதேபோல இந்த மாரி பாஸ்வேர்ட் உங்களுக்கு காட்டுது குரோம்ல எப்படி தெரியல. என்னோட ரிஜிஸ்டர் மெயில் இல்ல. நான் ஃபர்கெட் பண்ண முடியாது. ஸோ அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்க கேட்கிற நண்பர்களுக்கு இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான் சொல்லியிருக்கேன் நானு. அழகா போறீங்க. செட்டிங்ஸ் போறீங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அங்க கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்கும். அங்க போயிட்டு எஸ்பிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஓ நீங்க டச் பண்ணீங்கன்னா, நீங்க எத்தன அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி தான், அந்த அத்தன அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, எல்லா அக்கவுண்டுமே அங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.